தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா பதவியேற்றார். பிரேமலதா பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக பிரேமலதா கையில் சிக்கி கொண்டது. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போன்று திணறிக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜகவுடன் பேரம் பேசினார். காலையில் அதிமுகவுடனும், மாலையில் திமுகவுடனும், இரவில் பாஜகவுடனும் பேரம் பேசினார். திமுகவுடன் பேரம் படிந்த காரணத்தினால் கூட்டணி வைத்தார். 10 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டு 9 தொகுதிகளில் தோல்வி அடைந்தார். பிரேமலதா மட்டும் வெற்றி பெற்றார். தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தவேக ஒரு மைனாரிட்டி ஆட்சியை அமைத்துள்ளது, தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் மைனாரிட்டி அரசாங்கமானது திமுக ஆதரவு கட்சிகளிடம் ஆதரவு வாங்கி ஆட்சி அமைத்துள்ளது. பிரேமலதாவின் ஆதரவு கிடைக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பிரேமலதாவும் அணுகவில்லை. தன்னுடைய ஆதரவை கேட்பார்கள், தான் அமைச்சராகலாம், சட்டசபை சபாநாயகராகலாம் என கனவு கண்டார். பிரேமலதா அமைச்சராக போகிறார் என பல்வேறு வதந்திகள் கிளம்பின. பிரேமலதா சட்டசபை சபாநாயகராக போகிறார் என வதந்திகள் கிளம்பின. ஆனால் அவை அனைத்தும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டன. தற்பொழுது பிரேமலதாவை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆக இன்று காலை அவர் சட்டசபை உறுப்பினராக பதவியேற்றார், எம்எல்ஏவாக பதவியேற்றார். நாளைய தினம் விஜய் அரசாங்கத்தை எதிர்த்து ஓட்டு போடப் போவதாக கூறியுள்ளார். விஜய் மீது செம கடுப்பில் உள்ளார். தன்னிடம் ஆதரவு கேட்கவில்லை, தனக்கு அமைச்சர் பதவி தரவில்லை. ஆகவே விஜயை எதிர்த்து ஓட்டு போட உள்ளார். இன்று காலை அவர் எம்எல்ஏவாக மட்டும் பதவியேற்றார். இது அவரது கட்சி தொண்டர்களுக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. அந்நியார் எம்எல்ஏவாக பதவியேற்பார், அமைச்சராவார், ஏதாவது நாம் சம்பாதிக்கலாம் என தேமுதிக தொண்டர்கள் காத்திருந்தனர். அவர்களுடைய கனவு கலைந்து போனது.